தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A முதல் நாள் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. முதல் நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரி. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா குரூப் 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. என்னடா சேலரி கூட டிபார்ட்மெண்ட் அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? மீதி அசிஸ்டன்ட் கேடரில் கிடக்கு. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஒன்றும் இல்லை, உமனில் ஒன்றும் இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. இது நாளைக்கு போகிறவங்க வந்து கட்டாயம் எடுத்துருவாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா சேலரி வந்து கூட சேலரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் காட்டுறதேன். ஜென்ரலில் ஒரு 92 இருக்குது, உமனில் ஒரு 38 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 10 இருக்குது. அடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட் இன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட். இது பற்றி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் காட்டுறதேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3வது நாள் 4வது நாள் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை. ஜென்ரல் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1. அடுத்து அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 4-5 நாள் தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப லிபரலான டிபார்ட்மெண்ட் தான். அதாவது ரொம்ப கொஞ்சம் அதுதான். ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன்னும் ஆடிட் விங் ஆஃப் ஹிந்து ரிலிஜன். முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுங்க. இது நாளைக்கு போனால் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். ஓகேங்களா? என்ற சேலரி கூட சேலரி. ஜென்ரலில் 1 நடக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் காட்டுறதே ஒன்லி சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க. ஜென்ரலில் 3 கிடக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்டா அடுத்து ரொம்ப டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அசிஸ்டன்ட் காட்டுறதேன். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் நாளையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்டா எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரெவன்யூ தான் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ண்டுவாங்க. ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆராய்ண்டுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இந்த இது நான் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான டிபார்ட்மெண்ட் வேறு அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஓகேங்களா? அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் உங்களுக்கு வந்து வேலை போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இது நல்ல சூப்பர் டிபார்ட்மெண்ட். அக்கௌண்ட்ஸ் இன் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜென்ரல் 56 இருக்குது, உமனில் 23 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 6 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்எஃப் ஆடிட்டில் அசிஸ்டன்ட் நாளைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முக்கியமாக எடுப்பாங்க. சேலரியும் கொஞ்சம் கூட சேலரிங்க. ஜென்ரலில் 2 தான் கிடக்கு. ஓகேங்களா? இது முடிஞ்சு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி பிஏபிஎல் முடித்தவங்க மட்டும்தான் இது எடுக்க முடியும். ஓகேங்களா? இது சேலரி கூட தான். இது உமனில் 1 நடக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க. இது நாளைக்கு போகிறவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருவாங்க. ஏன்டா சேலரி கூட 2 தான் கிடக்கு ஜென்ரலில். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் கேடர். ஓகேங்களா? அதர் தென் ஃபினான்ஸ். இது வந்து காமன் எல்லா பேரும் எடுக்கிறது. ஜென்ரலில் 14. இது வந்து அசிஸ்டன்ட் கேடர் தான். இதெல்லாம் பையே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஜென்ரலில் 14, உமனில் 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 தான் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேடர் தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேண்டாம், அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம போட வேண்டியது, அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட். இது வந்து அசிஸ்டன்ட் கேடர் தான். இது அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக். இதுவும் அசிஸ்டன்ட் காட்டுறதேன். ஓகேங்களா? டிஎன்பிசி ஆஃபீஸில் சென்னையில் தான் போடுவாங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டன்ட் காட்டுறது லோயர் டிவிஷன். இதுவும் அசிஸ்டன்ட் காட்டுறதேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூட ஆனால் இல்லை, போஸ்டிங் இல்லை, முடிஞ்சு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து. சூப்பர் போஸ்டிங்க. முனிசிபல் கமிஷனர் எப்படியோ அதே மாதிரி தான். இது வந்து பேரூராட்சியில் வந்து கிரேட் 2 செயல் அலுவலர்ன்றாங்க. அவங்களுக்குடையது. ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து முனிசிபல் கமிஷனர் முக்கியமான போஸ்ட்டு 1 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1. நாளைக்கு போகிறவங்க கட்டாயம் தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? இதுவும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். ஹேண்ட்லிங் இன்ஸ்பெக்டர் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ரெவன்யூ தான். ரெவன்யூ நீங்கள் பார்த்துக்குங்க.
இந்த இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஎன்பிஎஸ்சி, இந்த இது கிடையாது, முடிஞ்சிச்சு. அடுத்து ரெவன்யூ தான். ஓகேங்களா, ரெவன்யூ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து பிரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட் 4-2-1-1. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்குங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, கடைசி நாள் வரையும் கிடக்கும். அது மெடிக்கலு, ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்கும். கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி, 2 தான் தோட்டம் கொடுத்துருந்தாங்க, 2 டிவிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சு. ஜென்ரலில் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2 கிடக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த சம்பளம் கூடுனது முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, பத்திரப்பதிவு ஜென்ரலில் 12, உமனில் 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. ஓகேங்களா, அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, இது நீங்கள் பார்த்துங்க, இது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான், எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அங்கேயே போட்டுருவாங்க. ஓகேங்களா, நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நிப்பாட்டி வேணுன்னா பார்த்துக்குங்க நீங்கள். ஏன்டா அடுத்த கேட்டகரிக்கு நான் போட வேண்டியது இருக்குது. அடுத்து இந்த இது என்ன சார், அசிஸ்டன்ட் இன் டைரக்டர். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், இது ஒன்லி சென்னையில் மட்டும் போடுவாங்க, ஹெட் ஆஃபீஸ் அது. ஓகேங்களா, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ், இது அசிஸ்டண்ட் கேட்டுறதேன் பார்த்துக்குங்க, இதுவும் அசிஸ்டண்ட் கேட்டுறதேன். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன், இது அசிஸ்டண்ட் கேட்டர். லேபர் டிபார்ட்மெண்ட், இது வந்து அசிஸ்டண்ட் கேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டோட கொஞ்சம் கம்மி சம்பளம். அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட், அசிஸ்டண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்து ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள், இது அசிஸ்டண்ட்டு, இந்து சமய அறநிலையத்துறையில் அசிஸ்டண்ட் கேட்டர். ஜென்ரலில் 18, உமனில் 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. என்சிசி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் தான். ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் கடைசி நாள் வரையும் கிடக்கும். போலீஸு, மெடிக்கலு, ஸ்கூல் எஜுகேஷன் கடைசி வரைக்கும். சோசியல் டிஃபென்ஸ், சமூக பாதுகாப்பு, ஜென்ரலில் வந்து 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து விஜிலன்ஸ் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இதுவும் கடைசி வரையும் கிடக்கும். ஜென்ரல் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா, இவ்வளோதாங்க எம்பிசி கேட்டகரிக்கு இவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருப்பேன், சேலரி அதிகமானது வந்து நாளைக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனு, ட்ரெஸரி, ஆர்ஐ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐ எடுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஆர்டர் படி எடுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.